ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்தந்த வட்ட தலைநகரங்களில் அந்தந்த பகுதிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து இயக்கங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்று வருகிறது. இயக்கம் நடைபெற்றதோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட குறைதீர்க்கும் கூட்டத்திலும் இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 50 கோரிக்கைகள் இருக்கிறது. 50 கோரிக்கைகளும் 2 மாவட்ட மக்களின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். குடியிருப்பு மனை, வீடு, இதேபோல் வேலூர் நகரத்தில் இருக்கிற போக்குவரத்து நெருக்கடியை தீர்ப்பது, பேருந்து நிலையம் அமைப்பது, மேம்பாலம் கட்டுவது, பாலாற்றில் கட்டப்படுகிற அந்த தடுப்பணையில் பாலம் அமைப்பது போன்ற 50 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். 50 கோரிக்கையில் பல கோரிக்கைகள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கோரிக்கைகள் அடங்கியிருக்கிறது. இவைகளையெல்லாம் மாவட்ட நிர்வாகமும் அரசும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி 2 மாவட்டங்களும் தொடர்ச்சியாக இயக்கங்கள் நடத்தி அதன் ஒட்டுமொத்த இயக்கமாக இன்றைய தினம் இங்கே இந்த தர்ணா போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்ட பிரிவின் சார்பில் நடத்தப்படுகிறது. மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாவுடைய தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில்